T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படிதான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கிறது. பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படிதான் அரசியல் மாற்றம், சினிமா பிரபலங்கள் இறப்பு, அரசு தலைவர்கள் தலைமறைவு, விசாரணைக்கு போகிறது, கற்பழிப்பு, பாலியல் வழக்குகளில் இளைஞர்கள் கைது, விலைவாசி ஏற்றம், இதெல்லாம் பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் படி தான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் மீனம் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது 10/12/2026 அன்று சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். கார்த்திகை 24 வரை சனி வக்கரகதியில் மீனம் ராசியில் பின்னோக்கி செல்கிறார். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபச்சனி, பாக்கிய தொழில் ஜீவனாதிபதி லாபத்திலே செல்லும் போது லாபச்சனி, சனி பகவானுடைய 3ஆம் பார்வை உங்கள் ராசியின் மேல் விழுகிறது. அப்போ எந்த தொழில் செய்தாலும், எதை தொட்டாலும், எதை தொடங்கினாலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது லாபம், வசதி வாய்ப்புகளை தந்து உங்கள் கர்மா உங்களை சோதிக்கும். ஏன்னா உங்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சனி தான் கர்மக்காரகன். அவர் லாபத்திலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது உங்களுக்கு பணம், காசு, வசதி வாய்ப்புகளை கொடுத்து உங்களை சோதிக்கும். இவ்வளவு கொடுத்தா இவங்க காப்பாற்றுவாங்களா, நல்ல நிலையில் ஒழுக்கமாக இருப்பாங்களா அப்படின்னு சனி உங்களை சோதிப்பார். ரிஷப ராசியை பொறுத்தவரை சனி பாக்கியாதிபதி, யோகாதிபதி என்று சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசி என்பதற்கு சனி திசை வரும்போது தான் மனைவி பிள்ளைகளை விட்டு வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரி, அல்லது சாமியாரா சன்னியாசமாக ஊரை விட்டு வேற ஊருக்கு ஓடுற மாதிரி, வீட்டில் தங்காத மாதிரி இந்த சனி திசை நடக்கும்போது தான் உங்களுக்கு ஏற்படுகிறது. பெரும்பாலும் சனி திசை நடக்கும்போது தான் ரிஷபராசி என்பர்கள் மது, போதை, கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இளம் வயதிலிருந்த நண்பர்கள், கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு மது போதைக்கு அடிமையாட்டாங்க அப்படின்னா இவங்களை யாரும் திருத்தவே முடியாது. பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாட்டாங்கன்னா கூடிக்கிட்டே போவோம். இவங்க காலம் முடியும் வரை இவங்களை அதிலிருந்து யாரும் மீண்டு கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு போதைக்கு அடிமையாகக்கூடிய கிரகம் உங்களுக்கு சனி தான். சனி பார்வையில் ரிஷபராசி இருக்கிறது. அப்போ சனி உங்கள் ராசியை பார்க்குது, நல்லா பணம் வருது, நல்லா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை சேமிக்கணும். இப்போ உங்களை சனி சோதிப்பார். இந்த பணத்தை கொடுத்தோம்னா காப்பாற்றுவாரா, இல்லை குடிச்சு அழிச்சிடுவாங்களா, குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்களா, அனாவசிய செலவுகள் பண்ணுவாங்களா அப்படின்னு சனி உங்களை வக்கரகதியில் இருக்கும்போது சோதிக்கும். அப்போ நீங்கள் உங்கள் பணம், காசு கவனமாக பார்த்துக்கணும், சேமித்து வைக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களுக்கு 7.5 நாட்டு சனி வரப்போகிறது. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது அவர் 10வது வீட்டையும் இயக்குவார். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் நல்ல வருமானம் பார்க்கலாம், நல்ல லாபம் பார்க்கலாம், புதிதாக தொழில் தொடங்கலாம். வண்டி வாகன ஓட்டுநர்கள் புதுசாக வண்டி வாங்கி நீங்களே முதலாளி ஆகலாம். 10வது வீட்டை சனி பகவான் இயக்கும் போது சிலருக்கு மாமியார் உறவுகளிடம், திருமணமான வழியில் மாமியார் உறவுகளிடம் பகை, விரோதம் கூடுதலாக வரும். உங்களுடைய மாமனார் வழியில், ஆன்மீக வழியில், அமானுஷிய வழியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த காலட்டம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது ஜோதிடம் பார்ப்பது, சாமி ஆடுவது, குறி சொல்வது, பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி ஆன்மீகம், அமானுஷிய ஈடுபாடு வேலை செய்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். சனி வக்கரகதியில் செல்லும்போது மாமியார் வழியில்
உங்களுக்கு வந்து தொழிலுக்காக பணம் காசு உதவிகளும் அல்லது தொழில் ஆரம்பித்து உங்களை வந்து அதில் முதலாளியாக போடலாம். திடீர் அதிர்ஷ்டமும் ரிஷபராசி என்பதுக்கு இந்த காலகட்டம் உண்டு. சனி பகவானுடைய 7ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 5வது வீட்டின் மேல் விழுகிறது. 5வது வீட்டை சனி பார்வை செய்யும்போது பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்து ஒரு பாதி விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டம் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். நீங்கள் நினச்ச மாதிரி அதிக விலைக்கு சொத்துக்களை விற்கலாம். பழைய வண்டி வாகனங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். ரிஷபராசி என்பதற்கு சனி பக்கர காலம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது. தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சனி பகவான் வந்து 5வது வீட்டை வக்கரகதியில் பார்வை செய்யும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபடுங்க. ரிஷபம் ராசிக்கு 8வது வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து உள் உறுப்புகள் சார்ந்து பிரச்சனைகள் வரும். அதாவது கட்டி கொப்பளம் அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி உடலில் வந்து உள் உறுப்புகள் சார்ந்து நோய் நொடி உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ அதை வந்து இப்போ நல்ல மருத்துவம் பார்த்து மருந்து மாத்திரையிலேயே நீங்கள் வந்து சரிப்படுத்தி கொள்ளலாம். சனி பகவான் வந்து வக்கரகதியில் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுக்கு தெரியாமல் இருந்த நோய் நொடி கூட கட்டி கொப்பளங்கள் கூட ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து நல்ல மருத்துவம் பார்த்து மருந்து மாத்திரை மூலமே ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய நோயை நீங்கள் குணப்படுத்தி கொள்ளலாம். ரிஷபம் ராசி என்பதற்கு 3வது வீட்டிலே குரு பகவான் செல்கிறார். 8 11ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் செல்வது உங்கள் தொழிலுக்காக உங்கள் முன்னேற்றத்திற்காக வசதி வாய்ப்புக்காக நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. கூடாத நண்பர்களுடன் சேராத நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்துக்கிட்டு மாம மச்சனன் உறவுகளுடன் சேர்ந்துக்கிட்டு ரிஷபராசி என்பர்கள் சிலர் வந்து படிக்கும்போதே கெட்டு போயிடுவாங்க. படிப்பு வந்து தடையாகும். இப்போ வந்து படித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கவனமாக படிக்கணும். தேவையில்லாமல் மற்றவர்களுடன் சேரக்கூடாது. பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உங்களை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி வக்கரகதியில் செல்லும்போது காதல் விவகாரங்களில் உங்கள் பெற்றோர்களுக்கு தலைகுனிவு அசிங்க அவமானங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதனால் வந்து இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலர் வந்து மத்தியம வயதில் இருப்பவர்கள் தவறான வழியில் மது போதைக்கு அடிமையாகி பணங்காசு விரயம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. அதை வந்து சனி பகவான் வந்து சோதிப்பார். இப்போ வந்து போதைக்கு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகாதீங்க, பணங்காசு சேமித்து வையுங்க. ரிஷபம் ராசி என்பதற்கு சனி வக்கர காலம் உங்கள் கர்மா இதுதான் சொல்கிறது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.